அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலகுவாக மனனமிடுவதற்கு 100 நபிமொழிகள். قال رسول الله صلى الله عليه وسلم كل معروف صدقة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா நற்செயலும் தர்மமே. அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم من غش فليس مني من غش فليس مني. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم كل مسكر حرام குல்லு முஸ்கிரின் ஹராமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும். அறிவிப்பவர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். அறிவிப்பவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تحلفوا بآبائكم لا تحلفوا بآبائكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் தந்தையர் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை ஈமானின் பாதியாகும். அறிவிப்பவர் அபூ மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لا تأكلوا بالشمال لا تأكلوا بالشمال. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இடது கரத்தால் உண்ணாதீர்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم أطعموا الجائع. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள். அறிவிப்பவர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم عليكم بالصدق عليكم بالصدق. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையை பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையே பேசுங்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إن الدين يسر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானதாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لكل داء دواء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு. அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி.
قال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا قال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். قال رسول الله صلى الله عليه وسلم كل مصور في النار நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உருவங்களை வரைகிற ஒவ்வொருவரும் நரகத்திலே இருப்பர். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم ويل للأعقاب من النار قال رسول الله صلى الله عليه وسلم ويل للأعقاب من النار நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உதுவில் சரியாக கழுவப்படாத குதிகால்களுக்கு நரகம் என்ற கேடு உள்ளது. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تغضب நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கோபப்பட வேண்டாம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قتات நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கோல் சொல்பவன் சுவனம் நுழைய மாட்டான். அறிவிப்பவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم وفروا اللحى நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாடியை வளர விடுங்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم اقرأوا القرآن நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுங்கள். அறிவிப்பவர் ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم افشوا السلام بينكم நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எடுத்துரையுங்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم يا معشر النساء تصدقنا நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் சமூகமே தர்மம் செய்யுங்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا الأموات நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்தோரை ஏசாதீர்கள். قال رسول الله صلى الله عليه وسلم كل بيمينك நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனது வலது கரத்தால் சாப்பிடு. அறிவிப்பவர் உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னா. قال رسول الله صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு கீழ்ப்படிந்தவர் சுவனம் நுழைவார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم مثل الغني ظلم. قال رسول الله صلى الله عليه وسلم مثل الغني ظلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வசதியுள்ளவர் தன் கடனை அடைக்காமல் காலதாமதம் செய்வது அநீதியாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم لا يرحم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருணை காட்டாதவன் கருணை காட்டப்பட மாட்டான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم ஹலக்கல் முத்தனத்திஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லை மீறுபவர்கள் அழிந்தனர். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الصبر عند الصدمة الأولى. قال رسول الله صلى الله عليه وسلم الصبر عند الصدمة الأولى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட உடன் கடைபிடிக்க வேண்டும். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تكذبوا علي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது பொய் சொல்லாதீர்கள். அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا يخلون رجل بامرأة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் ஆண் ஓர் அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இலகுவாக்குங்கள், சிரமத்தை கொடுக்காதீர்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن بكل تسبيحة صدقة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் தர்மமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் தர்மமாகும். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم عليك بكثرة السجود لله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவுக்கு அதிகமாக சுஜூது செய்வாயாக. அறிவிப்பவர் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم البر حسن الخلق. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்மை என்பது நட்பண்பாகும். அறிவிப்பவர் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவமாகும். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا آكل متكئا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சாய்ந்து கொண்டு உண்ண மாட்டேன். அறிவிப்பவர்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم سووا صفوفكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை வரிசையை ஒழுங்காக்குங்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا الدهر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலத்தை திட்டாதீர்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله السارق. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருடனை அல்லாஹ் சபிப்பானாக. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله الواصلة والموصولة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய்முடி வைத்து விடுபவளையும் ஒட்டுமுடி வைத்துக் கொள்பவளையும் அல்லாஹ் சபிக்கின்றான். அறிவிப்பவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن المؤمن لا ينجس. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் அசுத்தமானவர்கள் அல்ல. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமினுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர் தவிர வேறு எவரும் சுவனம் நுழைய முடியாது. இறை நம்பிக்கையாளர் தவிர வேறு எவரும் சுவனம் நுழைய முடியாது. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم يحرص على ما ينفعك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படுவாயாக. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم بين كل أذانين صلاة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு. அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்களின் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுமாறு நான் கூறும் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن الله حرم عليكم عقوق الأمهات. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தாய்மாரை புண்படுத்துவதை உங்களுக்கு தடை செய்துள்ளான். அறிவிப்பவர் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தூயவன், தூய்மையானதையே அவன் ஏற்கின்றான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. قال رسول الله صلى الله عليه وسلم إذا أكل أحدكم فليلعق أصابعه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு உண்டால் அவர் தம் விரல்களை உறிஞ்சிக் கொள்ளட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மம் செய்வது செல்வத்தை குறைப்பதில்லை. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை தாமும் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றவர் ஆவார். அறிவிப்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம்.
قال رسول الله صلى الله عليه وسلم من يحرم الرفق يحرم الخير. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நளினத்தை இழந்தவர் நன்மைகளை இழந்தவராவார். அறிவிப்பவர் ஜரீர் ரதியல்லாஹு அன், நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الحياء لا يأتي إلا بخير. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கம் நன்மையையே தரும். அறிவிப்பவர் இம்ரான் ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்லறங்களில் எதையும் அற்பமாக கருதாதீர். அறிவிப்பவர் அபூதர் ரதியல்லாஹு அன், நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم من جاء منكم الجمعة فليغتسل. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஜும்ஆவுக்கு வருபவர் குளித்துக் கொள்ளட்டும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إذا صلى أحدكم للناس فليخفف. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் மக்களுக்கு தொழுகை நடத்தும் போது சுருக்கமாகவே நடத்தட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن خياركم أحسنكم قضاء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் தான் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பிச் செலுத்துபவரே. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إذا دعا أحدكم فليعزم المسألة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்தால் வலியுறுத்தி கேளுங்கள். அறிவிப்பவர் அனஸ் ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேரீச்சம் பழத்தின் சிறு துண்டையேனும் தர்மம் செய்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அறிவிப்பவர் அதி ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن من خياركم أحسنكم أخلاقا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களில் நற்குணமுடையவரே. அறிவிப்பவர் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல்களாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன், நூல் ஸஹீஹ் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توبوا إلى الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரதியல்லாஹு அன், நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم من حمل علينا السلاح فليس منا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமக்கு எதிராக ஆயுதம் ஏந்துபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அறிவிப்பவர் இப்னு உமர் ரதியல்லாஹு அன், நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إذا ضيعت الأمانة فانتظر الساعة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் மறுமை நாளை நீ எதிர்பார்க்கலாம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. قال رسول الله صلى الله عليه وسلم من الكبائر شتم الرجل والديه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் தம் தாய் தந்தையரை ஏசுவது பெரும் பாவங்களில் உள்ளதாகும். அறிவிப்பவர் அம்ர் ரதியல்லாஹு அன், நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إذا قاتل أحدكم
ஃபல்யஜ்தனிபில் வஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் எவரையாவது தாக்கினால் முகத்தில் அடிப்பதை தவிர்க்கவும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகம் இறை நம்பிக்கையாளருக்கு சிறைச்சாலையாகும், இறை மறுப்பாளருக்கு சுவர்க்கமாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم يعزل الأذى عن طريق المسلمين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்கள் நடுமாடும் பாதையிலிருந்து துன்பம் தரும் வஸ்துக்களை அப்புறப்படுத்துங்கள். அறிவிப்பவர் அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم أوتروا قبل أن تصبحوا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சுப்ஹை அடைவதற்கு முன் வித்ர் தொழுது கொள்ளுங்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم من صلى البردين دخل الجنة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பகலின் வெப்பம் குறைந்த 2 நேர தொழுகைகளான ஃபஜ்ர் அஸர் தொழுகைகளை தொழுகின்றவர் சுவர்க்கம் நுழைவார். அறிவிப்பவர் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله من لعن والده. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன் தந்தையை சபித்தவனை அல்லாஹ் சபிக்கின்றான். அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الحلف منفقة للسلعة ممحقة للبركة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய் சத்தியம் செய்து விற்பது பொருளை சுலபமாக விற்பனை செய்ய உதவும், ஆனால் பரக்கத் எனும் அருள் வளத்தை அழித்துவிடும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم تعوذوا بالله من عذاب القبر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மண்ணறையின் வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். அறிவிப்பவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والظن فإن الظن أكذب الحديث. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறர் மீது கெட்டெண்ணம் கொள்வது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன், ஏனெனில் கெட்டெண்ணம் தான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إنكم سترون ربكم عيانا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய இறைவனை மறுமையில் கண்கூடாக காண்பீர்கள். அறிவிப்பவர் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم استووا ولا تختلفوا فتختلف قلوبكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை வரிசையில் நேராக நில்லுங்கள், முன்பின்னாக வேறுபட்டு நிற்காதீர்கள், அப்படி நின்றால் உங்கள் உள்ளங்களும் வேறுபடும். அறிவிப்பவர் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகின்றான். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لا تلبسوا الحرير ولا الديباج. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரண பட்டையோ அலங்கார பட்டையோ அணியாதீர்கள், சாதாரண பட்டையோ அலங்கார பட்டையோ அணியாதீர்கள்.
அறிவிப்பவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والدخول على النساء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என உங்களை எச்சரிக்கின்றேன். அறிவிப்பவர் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا يبيع بعضكم على بيع بعض. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் வியாபாரம் செய்யும் போது மற்றவர் குறுக்கிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். உங்களில் ஒருவர் வியாபாரம் செய்யும் போது மற்றவர் குறுக்கிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصلاة طول القنوت. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் மிகவும் சிறந்தது நீண்ட நேரம் நின்று ஓதித் தொழுவதே ஆகும். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم ليس منا من لم يتغن بالقرآن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை முறையாக இராகத்துடன் ஓதாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்லர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم نحن الآخرون السابقون يوم القيامة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாமே காலத்தால் பிந்தியவர்களும் மறுமை நாளில் அந்தஸ்தால் முந்தியவர்களும் ஆவோம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم خلقت الملائكة من نور. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டுள்ளனர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع السفرة الكرام البررة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை நன்கு மனனமிட்டு தங்கு தடையின்றி ஓதுபவர் கடமை தவறாத கண்ணியமிக்க தூதர்களான வானவர்களுடன் இருப்பர். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم ما نهيتكم عنه فاجتنبوا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எதை உங்களுக்கு தடை செய்துள்ளேனோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم في كل كبد رطبة أجر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயிருடைய பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவும் பட்சத்தில் நற்கூலி இருக்கிறது. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم شدة الحر من فيح جهنم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்பக்காற்றின் வெளிப்பாடாகும். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إذا أتيت ملجأك فتوضأ وضوءك للصلاة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்கு முன் உது செய்வது போன்று உது செய்து கொள்வாயாக. அறிவிப்பவர் பரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم تعدل بين الاثنين صدقة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இருவருக்கிடையே நீதி செலுத்துவது தர்மமாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم يغفر للشهيد كل ذنب إلا الدين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் பாதையில் வீர மரணம் அடைந்தவருக்கு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إذا دعي أحدكم إلى الوليمة فليأتها.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் வலீமா மணவிருந்திற்கு அழைக்கப்பட்டால் அவர் அதை ஏற்றுச் செல்லட்டும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم الرؤيا الحسنة من الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து வருவதாகும். அறிவிப்பவர் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إذا صليتم بعد الجمعة فصلوا أربعا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுக்கு பின் நீங்கள் சுன்னத்து தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لقنوا موتاكم لا إله إلا الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் இறப்பின் நெருக்கத்தில் இருப்போருக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை நினைவுபடுத்துங்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم من يدخل الجنة ينعم لا يبأس. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவர்க்கத்தில் நுழைபவர் இன்பத்திலேயே இருப்பார், துன்பம் காண மாட்டார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இலகுவாக மனநமிட நபிமொழிகள் 100 எனும் இந்த நபிமொழி தொகுப்பை வழங்குவதிலே நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த முயற்சிகளை செய்தவர்களுக்காக அல்லாஹுவிடம் துஆ செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.